பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 50:23 இப்படியாய் கூறுகிறது: ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் என்பதாக. ஸ்தோத்திர பலி, ஆஃபரிங் ஆஃப் பிரைஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். லேவியனாகிய ஆசாப் எழுதின முதல் சங்கீதம் 50 காணப்படுகிறது. தாவீது ராஜா ஆசாப்பையும் அவன் குமாரர்களையும் தன்னுடைய இசைக்குழுவின் தலைவர்களாகவும் பாடகர்களாகவும் வைத்திருந்தான். அவர்கள் சுரமண்டலங்களாலும் தம்புருக்களாலும் கைத்தாளங்களாலும் கர்த்தரை துதிக்கும் போது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாயும் காணப்பட்டார்கள் என்று 1 நாளாகமம் 25:1 கூறுகிறது. வேதம் அவனை ஞானதிருஷ்டிக்காரனாகிய ஆசாப் என்றும் அழைக்கிறது. அவன் மூலம் கர்த்தர் வசனித்து பேசின போது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றும், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு என்னுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்றும் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் நன்றியுள்ள இருதயங்களிலிருந்து எழும்புகிற துதி ஸ்தோத்திர பலிகளில் அதிக பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் மூலம் எப்போதும் அவருக்கு செலுத்த வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை வேலை செய்து சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாட்களில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று உபாகமம் 8:18 கூறுகிறது. அதுபோல தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்பதாக பிரசங்கி 5:19 கூறுகிறது. ஆகையால் இந்த வருடம் முழுவதும் உழைக்கவும் உழைப்பின் பிரதிபலன்களை புசிக்கவும் கிருபை செய்த தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க மறவாதிருங்கள். ஆண்டவரிடத்தில் சுகத்தை பெற்ற 10 குஷ்டரோகிகளில் ஒருவன் திரும்பி வந்து நன்றி செலுத்தின வேளையில் மற்ற 9 பேரும் எங்கே என்று இயேசு கேட்டதிலிருந்து அவர் நன்றி பலிகளை எதிர்பார்க்கிறார் என்பதை புரிய முடிகிறது. நம் உதடுகளிலிருந்து வெளிப்படுகிற ஸ்தோத்திர பலிகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படட்டும். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று கர்த்தர் வேதனைப்பட்டார். ஒரு வருடத்தின் கடைசி வேளையில் காணப்படுகிற நாம் கர்த்தர் செய்த உபகாரங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து நன்றி செலுத்துகிற வேளையில் அவர் இன்னும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த வருடம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் பாராட்டின ஒவ்வொரு ஈவுகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்பதை உணர்ந்து கொள்ளுகிறோம். உம்மால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நாங்கள் நடந்து வந்த வழிகளிலெல்லாம் எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே, அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். வருஷத்தின் துவக்கத்திலிருந்து இம்மட்டுமா எங்கள் மேல் கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நேர்வழியாகவும் நீதியின் பாதையிலும் எங்களை நடத்தி கொண்டு வருகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.